வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீமதி நாலேஜ் ஹப். இன்னைக்கு நம்ம டேட் 27ல பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டியில் லேட் ஃபீ அப்படி அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஜிஎஸ்டியில் லேட் ஃபீஸ் அப்படின்னா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறப்போ ஜிஎஸ்டிஆர் 1 ஆகட்டும், 3B ஆகட்டும், ஜிஎஸ்டிஆர் 9 ஆகட்டும், இது எல்லாமே கடைசி தேதிக்கு பிறகு நம்ம ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு லேட் ஃபீ பே பண்ணிட்டு தான் நம்ம அந்த ரிட்டர்னே ஃபைல் பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி லேட் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிஎஸ்டி ரிட்டர்னை நம்ம டியூ டேட்டை தாண்டி ஃபைல் பண்ணோம் அப்படின்னா அது டேக்ஸ் அமௌண்ட்டு எய்தர் நமக்கு அந்த ரிட்டர்ன் பீரியடில் டேக்ஸ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, ஏன் அதில் நம்ம நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தா கூட நமக்கு ஜிஎஸ்டி லேட் ஃபீஸ் வரும். அதை நம்ம பே பண்ணிட்டு தான் நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் ரிட்டர்னே ஃபைல் பண்ண முடியும். இப்போது ஜிஎஸ்டி லேட் ஃபீஸ் பற்றி நம்ம ஒவ்வொரு ரிட்டர்னுக்கும் எவ்வளோ வருது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டிஆர் 1 ஆகட்டும், எய்தர் 3B ஆகட்டும், இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பர் டே லேட் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா 50 rupees. 50 rupees அப்படிங்கிறது சிஜிஎஸ்டி 25 rupees, எஸ்சிஎஸ்டி 25 rupees, மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 50 rupees. இதுக்கு அதிகபட்சமாக லேட் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 முடியும் நமக்கு லேட் ஃபீங்கிறது வரும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நம்மளோட ஜிஎஸ்டிஆர் 3Bயோட டியூ டேட் பார்த்தீங்க அப்படின்னா 20th. ஆனால் நாம் ஃபைல் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 25th அப்படின்னா இப்போ அந்த 5 daysக்கு நாம் பார்த்தீங்க அப்படின்னா 50 rupees ஆகும். அந்த 5 days 5 into 50 போட்டோம் அப்படின்னா நமக்கு 250 rupees லேட் ஃபீங்கிறது நமக்கு அந்த ரிட்டர்னுக்கு ஃபைல் பண்ணாதான் நம்மளால அந்த ரிட்டர்னையே ஃபைல் பண்ண முடியும். அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 9ல பார்த்தீங்க அப்படின்னா 200 per day தான் நம்மள லேட் ஃபீ வரும். இப்போ சிஜிஎஸ்டிக்கு 100, எஸ்சிஎஸ்டிக்கு ஒரு 100. இப்போ அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 9 பொறுத்த முடியும் டேர்ன் ஓவர் 0.5% வர மட்டும்தான் நம்ம லேட் ஃபீ பே பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்மளோட டேர்ன் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா 10 lakh இருக்குது அப்படின்னா அதுக்கு 0.5% போதும் அப்படின்னா இப்போ 5,000 மேக்ஸிமமாக லேட் ஃபீஸ் நம்ம ஃபைல் பண்ணாதான் நம்மளால அந்த ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 9 ரிட்டர்னையே ஃபைல் பண்ண முடியும். லேட் ஃபீ பற்றி இன்னும் சில பாயிண்ட்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேட் ஃபீஸை பொறுத்த முடியும் ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு லேட் ஃபீங்கிறது கால்குலேட் ஆகும். லேட் ஃபீயை ஃபைல் பண்ணாமல் நம்மளால எந்த ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸையுமே ஃபைல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறப்போ ஜிஎஸ்டிஆர் 1 ஆகட்டும், 3B ஆகட்டும், 9 ஆகட்டும், எந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாலுமே இப்போ டியூ டேட்டுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த லேட் ஃபீ, இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி எதுவுமே நமக்கு வராது.